நம்ம போய் நைட்டியை போட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் ஆஃபீஸில் நான் வேலை பார்க்குறேன்னா நான் கட்டிட்டு வர சாரியை பார்க்குறதுக்கே ஆஃபீஸில் ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. இன்றைக்கி சாரின்னா இன்றைக்கி புதன்கிழமையா மேடம் வந்து சாரி கட்டிட்டு வருவாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா மேடம் வந்து நிறைய தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க. இதுமே நான் என்னையும் அப்படி தான் வச்சுக்குவேன். நீங்கள் ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்ன மெனக்கிடுறீங்க? ஷோகேஷில் ஒரு புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி இந்த மாதம் சேலரி வாங்கினதும் அதை வாங்கிடணும் அப்படின்னு வாங்கின கையோடையே எனக்குன்னு தைச்சி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. 1 ஹவரில் எனக்கு தைச்சி கொடுத்துருவாங்க. மறுநாள் நான் அதை கட்டிட்டு போகும்போது உடனே கேட்பாங்க, அக்கா நேற்று ஷோகேஸில் பார்த்தேன், என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக 1 ஹவரில் ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருவாங்க. தைச்சி கொடுத்துருவாங்க. அந்த ஜாக்கெட்டை இதுவரையும் யாரும் போடாத மாதிரி நான் தைச்சிட்டு போவேன். பஃப் கையெல்லாம் வராத முன்னாடியே பஃப் கை வச்சு போட்டுருவேன். நீட்டு கை இது வராத முன்னாடியே நான் நீட்டு கை வச்சு போட்டிருப்பேன். என்னைய பார்க்கும்போது உள்ளே நுழையும் போதே அப்படியே ஒரு மாதிரி வரவங்க கூட அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நான் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி போவேன். நான் அந்த ட்ரெண்ட் அப்டேட்லேயே வச்சிருக்கிறது, எப்போதுமே அப்டேட்லேயே இருப்பேன். சார் கடையிலே என்ன பண்ணிட்டானா ஒரு வாட்டி இவங்க சாரீ வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக வந்துட்டு புடவை அந்த தோடு இந்த காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி திரும்பி அதே கடைக்கு போகிறோம். அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த சாரீ நேத்தானே வச்சோம், நீங்கள் வாங்கிட்டீங்களே, இது எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி மாடலுக்குலாம் கூப்பிட்டாங்க சார். உங்கள் அம்மா விவரமான ஆள்.